எந்த கடையில் வாங்கிய துணியோ நம் இருவரின் மானத்தையும் மறைக்கிறது. ஒரே கடையில் வாங்கிய அரிசி நம் இருவர் வயிற்றையும் நிறைக்கிறது. ஒரே வகுப்பில் கற்ற பாடம் நம் இருவருக்கும் பட்டங்கள் கொடுக்கிறது. நீங்கள் எந்த கடையில் வாங்கிய சாதி உங்களை மட்டும் உயர்த்தியது? உங்கள் வீட்டு திருமணங்களில் நாங்கள் பந்தல் போட்டோம், பந்திப்பாய் விரித்தோம். எங்களுக்கு பந்தி மட்டும் பந்தலுக்கு வெளியே நாய்களோட. உங்களை போல்தானே நாங்களும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் எங்களுக்கு மட்டும் சேரிப்புறமா? அதுவும் ஊர்தானே என்றீர்கள். உங்கள் வீட்டிற்கு வெளியே தனி அறையில் நீங்கள் மட்டும் தனியாய் உண்டு உறங்கி வாழ்ந்து பாருங்கள். எங்கள் வழிகள் உங்களுக்கு தான் தீண்டாமை ஒழிப்பதற்கு சிறந்த மருந்து என்பதற்கு சமகாலத்தில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை தவிர்த்து வேற ஆதாரம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்பு சாதிய படிநிலைகளில் ஏதேனும் ஒன்றில் உள்ளவர்களாகத்தான் இருந்தோம். நீங்க சொல்லக்கூடிய பல சாதிகள் ஒரு சாதியாகத்தான் எங்களுடைய பாட்ட முப்பாட்ட இருந்தாங்க. அவர்களை இந்த இஸ்லாம் சொல்லுகிற சமத்துவம் பிடித்து போய், இஸ்லாம் சொல்லுகிற ஓரிரை கொள்கை பிடித்து போய் முஸ்லிம்களாக மாறினார்கள். எங்களை யாருக்காவது நாங்க என்ன சாதி தெரியுமா? எதிலிருந்து நாங்கள் வந்தோம்னு தெரியுமா? 5-6 தலைமுறைக்கு முன்னால் வந்த எவனாலும் தாங்கள் எந்த சாதியிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதை சொல்ல முடியாது. காரணம் என்ன? அடியோடு இஸ்லாம் அழித்து விட்டது. சவுதியில மக்கா இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அங்க போறாங்க. வெள்ளையர் ஒருவர் நிற்பார். அவருக்கு முன் வரிசையில் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் தொழுது கொண்டிருப்பார். அவர் காலுக்கு கீழே வெள்ளை இனத்தை சார்ந்தவர் தொழுது கொண்டிருப்பார். இது எப்படி சாத்தியமானது? தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, தெருக்குள்ள நுழையக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த வேளையில் இஸ்லாமிய மார்க்கம் கற்பித்து கொடுத்த அனைவரும் சமம் என்கிற இந்த கோட்பாடு எங்க எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தும்.